dear learners, this is again Kartika. In this presentation, we are going to see types of bookkeeping. So already we have seen what is bookkeeping. So now here we are going to see the types. So what we are going to see in this presentation is meaning of bookkeeping, types of bookkeeping, and advantages of double entry system. So first of all, let us recall what is bookkeeping. So bookkeeping can be defined as the system of keeping records and classifying all the financial transactions on a day-to-day basis concerning the business operations in a sequential manner. So they are saying we are maintaining daily records of the business transactions on day-to-day basis in a sequential manner. ஸோ டெய்லியும் ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பதிவு பண்ணி வைக்கிறது தான் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது டெய்லி பேசிஸில் பண்ணுறோம். ஸோ அந்த பிஸ்னஸில் சின்ன எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த டேட் வைஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். So what are all the types of bookkeeping? There are two types of bookkeeping system. First one is single entry system and second one is double entry system. So let us see in detail what is single entry system. So in single entry system, there are totally three types of accounts in accounting: personal account, real account and nominal account. So we can see the real and nominal account as impersonal account too. So in single entry system, they are considering only the personal accounts of debtors and creditors and the cash book of the traders. So they are eliminating the impersonal accounts like real and nominal account, as well as the assets accounts are also ignored. So single entry system la மூணு விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்குது: பர்சனல், ரியல் அண்ட் நாமினல். ரியல் அண்ட் நாமினல் வந்துட்டு இம்பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் அண்ட் நாமினல் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிவிட்டு பர்சனல் அக்கௌண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க, கேஷ் புக் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணி என்ட்ரி போடுறது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் எந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன ஃபேர்ம் இல்லைன்னா லிமிட்டெட் ஃபேர்ம், அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்களோட முக்கியமான டிரான்சாக்ஷனை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமே அவங்களுக்கு போதுமானது. ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வச்சு நம்மளால் சில முக்கியமான பிஸ்னஸ் ரிலேட்டடான முடிவுகளை தெரிஞ்சிக்க முடியாது. என்னன்னு பார்த்தோன்னா, ட்ரையல் பேலன்ஸ், அரித்மெட்டிக்கல் அக்யூரசி செக் பண்ணக்கூடிய ட்ரையல் பேலன்ஸ் போட முடியாது. ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரிஞ்சிக்க முடியாது. அண்ட் பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல் பொசிஷனும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ தே ஆர் சேயிங் இட் ஆஸ் அ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். Next, double entry system. So double entry system, it was invented by an Italian named Luca Pacioli in 1494 AD. ஸோ இது முதல்ல யார் இந்த டேர்ம் டபுள் என்ட்ரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா, லியூகோ பாசியோலி, who is Italian. So he is saying that every transaction has two benefit. One is benefit receiving and another is benefit giving. For every debit, there must be a corresponding and equal credit, and for every credit, there must be a corresponding and equal debit. So லியூகோ பாசியோலி டபுள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கும் ரெண்டு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும், ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு நம்ம பெனிஃபிட் ரிசீவ் பண்ணுறோம், வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பொருளோ பணமோ உள்ளே வராது. இல்லை பெனிஃபிட் கொடுக்குறோம், கேஷோ பொருளோ வெளியில் நம்ம பே பண்ணுறது. இது ரெண்டும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக எல்லா டெபிட்டுக்கும் ஒரு கிரெடிட் அக்கௌண்ட் இருக்கும், எல்லா கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு டெபிட் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டெபிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
இது லாட்டின் வேர்ட்லேருந்து வந்துச்சு. லாட்டின் வேர்ட் டெபிட்டம்லேருந்து டெபிட்ன்ற டேர்ம் வந்துச்சு. ஸோ டெபிட்டம்க்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா டியூ ஃபார் தட். ஸோ பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், அதாவது டியூ ஃபார் தட் அப்படிங்கிறப்ப ஒரு பொருளுக்கான டியூ நம்மளுக்கு வரணும், அதுதான் டியூ ஃபார் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரெடிட், கிரெடிட் சேம் லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு க்ரீடர். ஸோ அதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா டியூ டு தட். ஸோ டியூ டு தட் பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட், நம்ம ஒரு பொருளுக்கு டியூ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுதான் டியூ டு தட். ஸோ இதை ஷார்ட்டாக டிஆர் அப்படின்னு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது போட்டுக்கலாம், அதே டெபிட்டர். ஸோ அதே மாதிரி கிரெடிட்டை ஷார்ட்டாக சிஆர் அப்படின்னு போடுறாங்க. ஸோ யூஸ்வலாக அக்கௌண்ட்டில் வந்துட்டு டெபிட் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, கிரெடிட் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் வச்சு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ட்ரேடிங் அக்கௌண்ட் போடலாம், பிஎன்எல் அக்கௌண்ட் போடலாம், ட்ரையல் பேலன்ஸ் போடலாம், அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடலாம். ஸோ எல்லாமே போட்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி, ப்ராஃபிட்டாக லாஸாக எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலயமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம்? நான் இப்போ சொன்னது தான் இருக்கும். First of all, complete record. So single entry system is the incomplete record. So double entry system is the complete record. Complete record in the sense நான் சொன்ன அந்த 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணுவாங்க. பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்டுமே கன்சிடர் பண்ணி போடுறாங்க. ஸோ இட் இஸ் a complete record. Ascertainment of profit and loss. Of course, I have said ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக நம்ம போட முடியும். தென் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பொசிஷன் இன் த சென்ஸ் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் நம்ம கண்டிப்பாக போட்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றத டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அமௌண்ட் டியூ டு சப்ளையர்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது சப்ளையர்ஸ்க்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். A check on the accuracy of accounts. Accuracy in the sense trial balance. Trial balance கண்டிப்பாக நம்ம போட்டு accuracy செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The no scope for fraud. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன், எவ்வளோ அசட்ஸ் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ கடன்கள் இருக்குது, எல்லாமே கிளியராக அவைலபிளாக இருக்கிறதுனால ஃப்ராடுக்கு அதிகமாக இங்கே வேலையே இல்லை, ஃப்ராட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ டேக்ஸ் அத்தாரிட்டி இந்த சென்ஸ் பார்த்தோன்னா டேக்ஸ் பர்போஸ் ரிலேட்டடாக நம்மளோட அக்கௌண்டிங் டேட்டா கேட்கும்போது நம்ம சப்போஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக டேக்ஸ் அத்தாரிட்டிஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அமௌண்ட் டியூ ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இருந்து குட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ நம்மளுக்கு இன்னும் கஸ்டமர்ஸ் வந்துட்டு பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அவங்கள ரிமைண்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ எனக்கு பே பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு ரிமைண்டர் சென்ட் பண்ண முடியும். கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஸோ 1 இயர் ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு இயர் பை இயர் நம்ம போடுவோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் 1st April to 31st March. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இயர் we are making the final accounts. So from that we can able to understand our business is going in profit or loss by comparing with previous year. ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட்டில் நம்ம பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதா அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். So these are all the advantages of double entry system. So in this presentation we have seen what is bookkeeping and the types of bookkeeping. Under types of bookkeeping it is classified into single entry system and double entry system, and we have seen the advantages of double entry system. So if you like my video, subscribe my channel, comment my video, share my video. Thank you.